श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्थितनारायण मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்ரீ குணரத்ன கோஷம்னு ஸ்ரீரங்க நாச்சியார் மேலே அருளி செய்த ஆச்சரியமான ஸ்தோத்திர கிரந்தம். அதில் 61வது ஸ்லோகம் நிகமன ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் இன்னைக்கு. ஸ்ரீரங்கே சரதசதம் சகசுகிருத் வர்க்கேண நிஷ்கண்டகம் निर्दुःखं सुसुखं च दास्य रसिकां भुक्त्वा समृद्धिं परां युष्मत्पादसरोरुहान्तररजस्यामत्वम् अम्बापिता सर्वं धर्ममपि त्वमेव भवन स्वीकुर्व कस्मात् कृपाम्. श्रीरंगे शरतशतं सहसुहृद्वर्गेण निष्कण्टकं निर्दुःखं सुसुखं च दास्य रसिकां भुक्त्वा समृद्धिं परां युष्मत्पादपारसरोरुहान्तररजस्यामत्वमम्बापिता सर्वं धर्ममपि त्वमेव भवन स्वीकुर्व कस्मात् कृपाम्. ஸ்ரீரங்க திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பராசர பட்டருடைய காலத்தில் சைவர்களாலும் மற்றும் பலராலும் அடிக்கடி வைதீகர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தொல்லைகளும் எம்பெருமானின் திருவாராதனம் இல்லாத நிலையும் ஏற்பட்டுவிட்டது. இதனால் பாண்டிய நாட்டில் திருக்கோஷ்டியூர், மதுரைக்கு பக்கத்தில், அங்கே சில ஆண்டுகள் பட்டர் எழுந்தருளியிருந்தார். அதற்காக பிராட்டியிடம் பழையபடி பகவத் பாகவத சமிருத்தி, பகவத் பாகவத கூட்டம், சங்கம் மறுபடியும் வேணும், இந்த ஸ்ரீரங்கத்தில் அந்த பகவத் பாகவத சமிருத்தி ஏற்பட அருள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரார்த்தித்து இந்த ஸ்துதியை முடித்தருள்கிறார் சுவாமி. இதே போல ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலையும் பூர்வ சதகத்தில் 11வது ஸ்லோகத்தில் ஸ்ரீரங்கராஜாத் சரதசதம் ஆசாஸ்மஹேதமாம் என்று தெரிவிக்கிறார். சரணாகதியை அனுஷ்டித்த ஒரு பிரபன்னன், சரணாகதி அனுஷ்டித்தவன் எம்பெருமானிடம் மோட்சத்தை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது. மோட்சமும் கேட்டாச்சு, பெருமாள் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அப்படி மோட்சத்தை தவிர வேறு எதையும் கேட்கக்கூடாது என்ற போதிலும் எம்பெருமான் கிட்ட ஒன்று கேட்கலாம். அது என்னன்னா, மேன்மேலும் பக்தியையும் அவனை பற்றிய மேன்மேலும் ஞானமும் அருளும்படி பிரார்த்திக்கலாம். அதுதான் தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத் கதாச்சன ந யாச்சேத் புருஷோ விஷ்ணும் யாச்சனாத் நஷ்யதி துருவம் என்று வச்சனம் காட்டுகிறது. மற்றைய அற்ப பலன்கள், க்ஷூத்ர புருஷார்த்தங்களை எம்பெருமானிடம் கேட்பது ஆத்ம நாசத்துக்கு ஒப்பானது என்பது இதன் கருத்து. இதை விளக்க ஞாச விம்சத்தில 19வது ஸ்லோகத்திலும் இது ஆச்சரியமாக வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். அது நம்ம அனுபவித்தோம் முன்னாடியே. அங்கே பக்தி ஞானாதி புத்தி பரிச்சரண குணான் சத் சமிருத்திம் ச யுக்தாம் நித்யம் யாச்சேத் அனன்யக ததபி பகவதः
தஸ்ய யத்வாப்த வர்க்காத் என்று ஞாச விம்சத்தில் நாம் அனுபவித்தோம். அங்கே அந்த 19வது ஸ்லோகத்தில் அதே விஷயத்தை தான் இங்கே பிரார்த்தனை அது எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிவிக்கிறார் சுவாமி. அதாவது வேறு பலனுக்காக செய்யும் உபாயங்களையும் அபச்சாரங்களையும் விட்டுவிட்டு பிரபத்திக்கு பின் நடுநிலையான தனக்கேற்ற வாழ்க்கையையும் உரியதான பிராயச்சித்தத்தையும் கைவிடாதவனாய், அதை கைவிடாமல் கடன் நீங்க பெற்றவனாய், இந்த மாதிரி சேதனன் கீழ்கூறியவாறு பிரபத்தியை செய்து முடித்த பின் என்னென்ன பண்ணணும், மோட்சத்தை தவிர மற்ற பலன்களுக்காக காமியமான காரியங்களை செய்யக்கூடாது, பாபத்தை கொடுக்க வல்ல கர்மங்களை செய்யக்கூடாது. இந்த 2 வகுப்பிலும் சேராத நடுநிலையான சந்தியாவந்தனம், ஸ்ரார்த்தம் முதலிய நித்திய நைமித்திக கர்மங்கள், இந்த 2 வகுப்பிலும் சேராத இவற்றை தன் கடமையாக அவசியம் செய்ய வேண்டும். ஸோ பிரபன்னனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் வந்து சுழற் காற்று போல இவனை அப்படியே அலை கழிக்கும். இதற்காக மனம் கலங்காமல் இருக்கணும், அந்த சுழலில் மாட்டிக்கூடாது, எல்லாம் பகவத் சங்கல்பம்னு இருக்கணும். அவற்றின் அனுபவத்தால் பலன் கொடுக்க தொடங்கிய தன் பிராரப்த கர்மங்கள் கழிகிறது, இனிமேல் இடரில்லாமல் கைங்கரியங்கள் செய்ய முடியும் என்று மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஸோ இதெல்லாம் ஞாச விம்சத்தில் 19வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியன் காட்டி அருளினார். அவற்றையும் கண்டவனிடம் கேட்காமல் எம்பெருமானிடம்தான் கேட்க வேண்டும். இது ஞானம் பக்தி வளரணும். அதெல்லாம் எம்பெருமானை நன்கு உணர்ந்த உதாரரான பரம பாகவதர்களிடமோ கேட்கலாமோ என்பதும் கருத்து. இதை கொண்டேதான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமாளிகைகளிலும் ஆலயங்களிலும் சாத்துமறையில் ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரமாம் அனுதினம் சம்பர்தய என்று அனுசந்தித்து வருகிறார்கள். இன்றும் ஒரு முறை அனுசந்தித்த இந்த வாக்கியத்தை முதல்ல இது ஆரம்பித்து முன்னாடியே ஏற்பட்டது. ராமானுஜர் காலத்திலேருந்து ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்ரமாம் அனுதினம் சம்பர்தய அப்படின்னு வந்த வாக்கியத்தை, ஒரு முறை அனுசந்தித்த வாக்கியத்தை சுவாமி தேசிகன் காலத்தில் மீண்டும் துருஷ்க யவனாதிகளால் ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு குந்தகம் ஏற்பட, இடையூறு ஏற்பட, அப்புறம் அது நிவர்த்தியானதும் சுவாமி தேசிகனின் நியமனப்படி இதை 2 தடவை நம்ம சேவிக்கிறோம். ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவா அனுதினம் சம்பர்தய, ஸ்ரீமன் ஸ்ரீரங்க ஸ்ரீயமனுபத்ரவா அனுதினம் சம்பர்தய என்று அதே நிலைதான் இந்த ஸ்லோகத்திலையும். அடியேன் மட்டுமில்லாமல் தம்மை ஒத்த நல்ல திருவுள்ளம் கொண்ட பரமபாகவதர்களும் பல்லாண்டு இங்கு வாழ வேண்டுகிறார். சக சுகிருத்வர்க்கேன என்று, அதாவது ஸ்ரீரங்க நாச்சியாரே ஸ்ரீரங்கே திருவரங்க திவ்யதேசத்தில் 100 ஷரதா ஆண்டுகள் 100 ஆண்டுகள் சுகிருத்வர்க்கேன சக நல்ல எண்ணமுள்ள நண்பர்களோடு நிஷ்கண்டகம் சூத்ர ஜந்துக்களால் தொல்லை இல்லாமல், அற்ப ஜந்துக்களால் தொல்லை இல்லாமல், நிர்துக்கம் துன்பமில்லாமல், சுசுகம் ச நன்மைகளோடு தாஸ்யரசிகாம் திவ்ய தம்பதிகளுக்கும் பாகவத உத்தமர்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் தாசனாயிருப்பதனையே இன்பமாக கொண்ட பராம் மிக உயர்ந்த சமிருத்திம் அந்த வாழ்க்கையை அந்த வளத்தை புக்த்வா அனுபவித்துவிட்டு யுஷ்மத் திவ்ய தம்பதிகளான உங்கள் பாத சரோருக திருவடி தாமரைகளின் அந்தர நடுவே உள்ள ரஜகா அந்த திருவடி தாமரைகளின் நடுவே உள்ள அந்த மகரந்த பொடிகள் அதில் ஒன்றாக நாங்கள் ஆக வேண்டும். அந்த 2 திருவடி தாமரைகள் திவ்ய தம்பதிகளுடைய திருவடி தாமரைகள், அந்த தாமரை பூக்களுக்கு உள்ள ஒரு தூள் இருக்கும் மஞ்சள், அந்த தூள்களில் ஒன்றாக நாங்களாக வேண்டும். துவம் தேவரீரே அம்பா தாய், பிதா தந்தை, துவமேவ தேவரீரே நகா எங்களுக்கு சர்வம் எல்லாம், தர்மம் அப்பி சிறந்தவைகள் எல்லாம் நீங்கள்தான், பவ தேவரீரே ஆக வேண்டும். அகஸ்மாத் காரண விசேஷம் இன்னாது, காரண விசேஷம் இது அப்படின்னு அடியோங்கள் அறிய முடியாத
கிருபாம் பேரருளை ஸ்வீகுரு ஏற்று அருள்க எங்களுக்கு. காரண விசேஷம் என்னது என்று அடியோங்கள் அறிய முடியாத பேரருளை, இவ்வளவு பேரருளுக்கு என்ன காரணம் என்று அறிய முடியாதபடி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். ஸோ அடியேன் மட்டும் இல்லாமல் தம்மையொத்த நல்ல திருவுள்ளம் கொண்ட பரமபாகவதர்களும் பல்லாண்டு இங்கு வாழ வேண்டும். சக சுகிருத் வர்க்கேன என்கிறார். நிஷ்கண்டகம் சிறிய தொல்லைகளை அடுத்தடுத்து கொடுத்து வரும் அல்பர்களை இப்படி காட்டி அவர்களெல்லாம் இல்லாத நிலை வேண்டும். இந்த அற்பமாக படுத்துறாளே இந்த அற்பர்கள், அற்பர் ஜந்துக்கள், சனாதனம் இல்லைன்னு சொல்லிட்டு, இவன் பெருமை கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பிராமண துவேஷிகள், பாகவத துவேஷிகள், பக்தர்களை வெறுப்பவர்கள், அவர்கள் இல்லாத நிலை வேண்டும் என்கிறார் சுவாமி. இதையொத்தியே அபீரிஸ்தவத்திலையும் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். யதிப்பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயக பிரபுல்ல பலிதம் சிரஹ பரமிக க்ஷமம் பிரார்த்தையே நிரஸ்தரிப்பு சம்பவே क्वचनरंग मुख्ये विभो परस्पर हितैषिनाम परिशरेषु मां वर्तया. திருவரங்க பெருமானே, எனது யௌவன பருவத்தை எல்லாம் ஸ்ரீபாஷ்யம் முதலான ஸ்ரீபாஷ்யகார சூக்திகளின் ரசத்தை பருகி பருகி அனுபவித்து மகிழ்ந்தேன். இப்போ முதுமை பருவம் வந்து தலை முழுதும் நரைத்து விட்டது. இனி இந்த உலகில் அடியேன் வாழுமளவும் அடியேனுக்கு ஏற்ற ஒன்றை தேவரை அருள வேண்டும். அதாவது திருவரங்கத்திலோ வேறு திவ்ய தேசத்திலோ உன்னை அனுபவிக்காது செய்யும் எதிரிகள் இல்லாத இடத்திலே ஒருவருக்கொருவர் அசூயை பொறாமை கொள்ளாமல் நன்மையே கோரும் சாத்வீகர்களின் நடுவே, பாகவதர்களின் நடுவே அடியேனை வாழும்படி செய்தருள வேண்டும். உன்னை அனுபவிக்காது எங்களை தடுக்கும் எதிரிகள் இல்லாத இடத்திலே பாகவதோத்தமர்கள் நடுவிலே அடியேனை வாழும்படி செய்தருள வேண்டும். அதே மாதிரி தான் இங்கே தெரிவிக்கிறார். சக சுகிருத் வர்க்கேன, அடியார்களின் நடுவில் நாங்கள் வாழ வேண்டும். இருக்கும் நாள் உகந்த அருளின நிலங்களிலே பிரமணனாய் குணானுபவ கைங்கரியங்களையே பொதுபோக்காக என்று ஸ்ரீ முமுட்சுப்படியில் ஸ்ரீ பிள்ளைலோகாச்சாரியார் அருள்கிறார். எல்லாம் ஒரே விஷயம்தான். தாஸ்ய ரசிகாம் சமிருத்தி, எம்பெருமான் தாசர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருமாளிகையில், பாகவதோத்தமர்களின் திருமாளிகையில் அடியேன் ஒரு புழு பூச்சியாகவோ, அடியேன் மறுபிறவி இல்லை, ஆனால் இருந்தாலும் அடியேன் ஒரு சிறு புழு பூச்சியாக இருக்க வேண்டும், இருந்தால் போதும். மற்ற இடங்களில் பிரம்மாவாக ஒரு பிரம்மாண்டத்துக்கு தலைவனாக இருப்பது கூட வேண்டாம் என்றார் ஸ்ரீ ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில். இத்தகைய தாஸ்யத்தில் ராசிக்கம் வேண்டும், ருச்சி வேண்டும். அந்த ராசிக்கத்துடன் கூடிய சமிருத்தி, அந்த சங்கம் பாகவத சத்சங்கம், இந்த தாஸ்யத்தை ரசிக்கும் சத்சங்கம், அதுதான் அடியேன் விரும்புவது. ஸ்ரீவைகுண்டத்தில் அனுபவிக்கப் போகும் அனுபவங்களையும் செய்யப்போகும் கைங்கரியங்களையும் இந்த பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்திலேயே செய்ய ஆர்வமுட்டு பாரிப்போடு இருப்பதை ஸ்ரீரங்கே சமிருத்திம் பராம் என்று இங்கு காட்டி அருளுகிறார் சுவாமி. ஸ்ரீரங்கே சமிருத்திம் பராம், இந்த ஸ்ரீரங்கத்திலேயே அது வரணும். இதன் பிறகு திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவருடைய திருவடி தாமரைகளில் உள்ள அந்த சிறு மஞ்சள் தூள் தூசு போன்றாவது அடியேன் ஆக வேண்டும். இதை சுவாமி ஆளவந்தார் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார் 27வது ஸ்லோகத்தில் ஸ்தோத்திர ரத்னத்தில். தவாமிருதஸ்யந்தினி பாத பங்கஜே நிவேஷிதாத்மா கதமன்யதிச்சதி ஸ்திதேரவிந்தே மகரந்த நிர்பரே மதுவிரதோ நெக்ஷுரகம் ஹி வீக்ஷதே. அமுதப் பெருக்கு உள்ள மோட்சத்தை அளிக்க வல்ல தேவரையருடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பிக்கப்பட்ட அடியனுடைய மனம் இதைவிட வேற எதை விரும்பும்? அடியனுடைய மனம் தேவரையுடைய திருவடி தாமரைகளில் சமர்ப்பிக்கப்பட்டது. அமுதப் பெருக்குள்ள திருவடி தாமரைகளில் இதைவிட இனிமேல் வேற எதை விரும்பும்? ஒரு தேன் நிறைந்த தாமரை பூவானது அருகில் இருக்கும்போது அந்த தேன் ஒன்றையே பருகும் விரதமுடைய அந்த வண்டு எங்கேயாவது போய் வேற முள்ளு பூவை பார்க்குமா? அந்த நீர்நிலையிலேயே பக்கத்திலேயே இருக்கிற முள்ளுப்பூவை பார்க்குமா? பார்க்காதே. இது உலகத்தில் பிரசித்தம் இல்லையா என்று தெரிவிக்கிறார். இகலோக போகங்களை அருள்வது இருக்கட்டும், வேறு ஒருவராலும் அளிக்க முடியாத மோட்சத்தை தேவரில் ஒருவரே கொடுக்க முடியும். இதை அறிந்து
அதை அருள சித்தமாயிருக்கும் தேவர்களுடைய திருவடித் தாமரைகளில் மனம் செலுத்திய அடியேன் இனி வேறு தேவதைகளையோ தேவரிடம் வேறு பலன்களையோ விரும்புவேனா என்று தெரிவிக்கிறார். அதே மாதிரி இங்கேயும் சுவாமி உங்களுடைய திவ்ய தம்பதிகளான உங்கள் திருவடித் தாமரைகளில் உள்ள சிறு துகள் போல அடியேன் ஆக வேண்டும் என்கிறார். எம்பெருமானையே பிராட்டியுடன் மாதா பிதா பிராதா சுகிருத் சரணம் கதிர் நாராயணகா தொம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிப்பிதா என்றும் அன்னையாய் அத்தனாய் ஆளும் எம்பிரானுமாய் என்றும் தந்தையும் தாயுமாவார் என்றெல்லாம் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அருளினபடி இவரும் திவ்ய தம்பதிகளையே பெற்றோராக அனுசந்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இவ்வளவு ஏன், உலகில் எவை நல்ல தர்மங்களோ அவை யாவும் நீயே, நல்ல தர்மங்களெல்லாம் நீயே என்று தெரிவிக்கிறார். தர்மம் அபி பவ, சிறந்தவைகள், எங்களுக்கு எல்லா வகையான சிறந்தவைகள் தர்மம் நீர்தான். இத்தகைய தேவரீர் நிர்வியாஜமான கருணையால், என்ன காரணம்னே தெரியாத ஒரு கருணையால் அடியோங்கள் விஷயத்தில் கருணையை அள்ளி வீச வேண்டும், புரிய வேண்டும். அகஸ்மாத், அகஸ்மாத் என்றால் காரணம் எது என்று நம் போல இருப்பவர்களால் கண்டுபிடிக்க முடியாதது. ந கஸ்மாத் அகஸ்மாத். ஆச்சாரியர் முனிவாகன போகத்திலையும் இதையே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். காரண விசேஷம் இன்னது என்று அறுதியிட அறியாத இருப்பதொரு பகவத் கட்டாட்சத்தாலே அப்படின்னு திருப்பாணாழ்வார்க்கு எப்படி அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது அப்படின்றதுக்கு வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். காரண விசேஷம் என்னது என்று அறுதியிட அறியதா இருப்பது ஒரு பகவத் கட்டாட்சத்தால். இந்த காரணம்னு ஒரு முடிவாக சொல்ல முடியாத ஒரு பகவத் கட்டாட்சம். அதே மாதிரி கிருபாம், பிறர் படும் துயரங்களை விலக்க எண்ணுவதை கிருபை என்று தெரிவிப்பார். ஸோ இந்த கடைசி ஸ்லோகத்தில் பலவித நன்மைகளை வேண்டி பிரபந்தத்தை முடிக்கிறார். அணியரங்கன் அடியார்கள் திருமுற்றத்து அடியார்கள் கூட்டத்துடன் கூடியிருந்து பாகவத சத்சங்கத்துடன் எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் சுகமாக திருவரங்க செல்வத்தை பரிபூர்ணமாக அனுபவித்து கொண்டிருக்க வேண்டும். தேவரீரே எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்க வேண்டும். நீங்களே எனது எல்லா விதமான தர்மமும் ஆக வேண்டும். உமது நிர்ஹேதுகமான கிருபைக்கு இலக்காகி வாழ வேண்டும். இன்னதென்று சொல்ல முடியாத ஒரு காரணம் இல்லாமல் எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் தேவரீர் கருணையை பொழிய வேண்டும். இவ்வாறு இம்மை மறுமை பயன்களை பெற்றுக்கொண்டு பல்லாண்டு காலம் வாழும்படி எம்மை அருள்வீராக என்று பராசர பட்டர் ஆச்சரியமாக முடிக்கிறார். பூர்வாச்சாரிய ஸ்ரீசுக்திகளை தமிழ் உரையுடன் வெளியிட்டு வரும் கிரமத்தில் ஸ்ரீவத் சங்காச்சார் இந்த ஸ்ரீ பராசர பட்டர் அருளின ஸ்ரீ குணரத்ன கோஷம் என்ற பெரிய பிராட்டியாரை பற்றிய ஸ்தோத்திரத்திற்கு ரொம்ப ஆச்சரியமாக எழுதிய இந்த கிரந்தம் எம்பெருமான் பகவத் சங்கல்பம், திவ்ய தம்பதிகளுடைய அனுக்கிரகம், ஆச்சாரிய கிருபை, அதனாலே மட்டுமே அடியேன் ஏதோ 1 மில்லியன்த் ஆஃப் அந்த வியாக்கியானத்தோட அழகை தெரிவிக்க முயன்றேன். அடியேன் தன்யோஸ்மி தன்யோஸ்மி தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.